தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மேயர் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மேயர் பதவியை ராஜினாமா செய்கின்றார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தற்பொழுது கவுன்சிலர், மேயர், பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளவர்கள் கூட திமுகவில் எம்எல்ஏ சீட்டு பெற்று வெற்றி பெற விரும்புகின்றனர். எப்படியாவது அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று நினைக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மேயர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார். சென்னை மேயர் பிரியா அவருடைய பதவிக்காலம் 4 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இன்னும் ஓராண்டு காலம்தான் உள்ளது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு மா. சுப்பிரமணியம் மற்றும் சேகர் பாபு ஆகியோருடைய ஆதரவு உள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் திருவிக நகரில் போட்டியிட அவர் விரும்புகிறார். 2 பேரும் பச்சை கொடி காட்டிவிட்டனர். திருவிக நகரில் ஏற்கனவே 2 முறை தாயகம் கவி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 3ஆவதாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க திமுக விரும்பவில்லை. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் மேயர் பதவிக்கு வந்த பிறகு தமிழகம் முழுவதும் பிரபலமாகியுள்ளார். ஆக திருவிக நகர் தொகுதியில் அவரை நிறுத்தினால் எளிதில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று திமுக நினைக்கிறது. சேகர் பாபு, சுப்பிரமணியன் ஆகியோர் பரிந்துரை செய்கின்றனர். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் திருவிக நகர் தொகுதியில் சென்னை மேயர் பிரியா நிற்கிறார். அவர் தன்னுடைய மேயர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார். துணை மேயர் மகேஷ் அவர்களும் வேளச்சேரியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். ஆகவே தற்பொழுது திமுகவில் மேயர், துணை மேயர், கவுன்சிலர் பதவியில் உள்ளவர்கள் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்துள்ளனர். யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது, யாருக்கு திமுக சீட்டு வழங்கப் போகிறது என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.